கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தில் எண்ணற்ற இடங்களில் இடி ரெய்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தோட துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது தமிழ்நாடு, இங்கே திமுக ஆட்சி நடக்குது, எங்கள் டேடி ஆட்சி ஆள்றாரு, இங்கே மோடியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஈடியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லிட்டு, இது என்ன உங்கள் ஒப்பம் விட்டு சொத்தா என்று கேட்டுவிட்டு, சனாதனத்தை டெங்கு மலேரியா என்று சொன்ன வீராவசனமெல்லாம் பேசின திரு உதயநிதி அவர்கள் கடந்த ஒரு வாரமாக எந்த ப்ரெஸ் மீட்டையும் சந்திக்கலை, எந்த செய்தியாளரையும் சந்திக்கலை, எந்த கட்சி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல, எந்த பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்கல. ஏன் அமைதியாக இருக்கிறான்னு மக்கள் கேள்வி கட்டிக்கொண்டு, இவ்வளோ வீராவாசமாக பேசின உதயநிதி எங்கே போனார் ஒரு வாரமாக அப்படின்னு யோசிக்கும் போது 2 பேரை ஈடி தேடி கொண்டிருக்கிறது. 2 பேர் தலைமறைவு. அவங்க யாருன்னு பார்த்தாக்கா உதயநிதிக்கு கூட்டாளின் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒருவேளை அவங்க மாட்டினா இவரும் மாட்டி போகிறவங்கிறதுனால அவர்களை இவர் தலைமறைவாக்கி விட்டாரா அல்லது இவரும் தலைமறைவாகி விட்டாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட வருது. எனக்கு வரல. ஏன்னா அந்த மாட்டின 2 பேருமே இவருக்கு நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் என்று இடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரே நாளில் 400 கோடி பணத்தை செலவு பண்ணி ஒருத்தர் 4 படம் எடுக்கிறான் முக்கிய ஹீரோக்களை வச்சுன்னா எங்கேருந்து அவனுக்கு பணம் வந்திருக்கும்? நீ யோகியம் தான்றா, நீங்களாம் யோகியம் தானே? எதுக்கு தலைமறைவாக இருக்கிறீங்க ஈடிக்கு பயந்து? ஈடி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, மோடி எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆளுங்க தானே நீங்கள். இப்போ எதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஈடிக்கு பயந்து, மத்திய அரசுக்கு பயந்து எதுக்கு ஓடி ஒளியணும்? வந்து நில்லு, என் மேலே தப்பு இல்லைன்னு ஒரு விளக்கம் கொடு. இது உழைச்சி சம்பாதிச்ச காசு, இதுக்கு டேக்ஸ் நாங்கள் கட்டியிருக்கிறோம், இது நியாயமான காசுன்னு ஒரு அறிக்கை கொடு, ஒரு விளக்கம் கொடு. எதுக்கு ஓடி ஒளியணும்? நீ ஓடி ஒளியறனால என்ன அர்த்தம்? நீ தப்பு பண்ணியிருக்கிற, மக்கள் காசை திருடி இருக்கிற, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சிக்கிற. நீ எல்லாம் ஈடியை பற்றியோ மோடியை பற்றியோ பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? இனிமேலாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரது வாயை அடக்கி கொண்டிருந்தால் அவரது எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.